கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு பர்வதங்கள் என்பதை பற்றி. Today, the heading of my sermon is concerning mountains. வேதத்தில் அநேக இடங்களில் பர்வதங்கள் என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். In the word of God, we see in so many places the word mountain is used. நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற வேளையில் அவைகளெல்லாம் 4 கருத்துகளோடு வெளிப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. When we examine and search these things, it is ending up in 4 meanings. அதை நான் இவ்விதமாக சொல்லுகிறேன். I will cut it short like this. ஒன்று நித்திய பர்வதம், One is everlasting hills. இன்னொன்று நிலைத்திருக்கும் பர்வதம், Next is the hills which abideth forever. மூன்றாவது நிலை மாறும் பர்வதம், Another thing, hill which will be changed. நான்காவது நிர்மூலமாகும் பர்வதங்கள். Fourthly, the mountain that shall be destroyed. இப்படியாக இந்த பர்வதங்களை நாம் நிதானிக்கிற வேளையில் இந்த 4க்குள் இந்த பர்வதங்கள் வந்து அடங்குகிறது. When we search over the point of mountain, it is ending up in these 4 points. அருமையானவர்களே, இந்த பர்வதங்கள் என்றதான இந்த காரியத்தை நாம் தியானிக்கிற வேளையில் நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய வேலையை நமக்குள்ளே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Beloved, I believe as we are going to search and examine this point called mountain tonight, God is going to do a great work in our midst. முதலாவது பர்வதம் நித்திய பர்வதம், அது தேவனை காட்டுகிறது. First hill is called everlasting hill that speaks about our God. நம்முடைய தியானத்துக்காக சங்கீதக்காரரின் புஸ்தகம் 121 முதல் 2 வசனங்களுக்கு கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request you to divert your attention to the word Psalms 121 verse 1 for our meditation this evening. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help. My help cometh from the Lord which made heaven and earth. இங்கே தாவீது ராஜா ஒரு பர்வதத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். Here King David is introducing a hill to us. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help. அந்த பர்வதங்கள் எதை காட்டுகிறது? What does these hills reveal? 2வது வசனத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். In second verse, my help cometh from the Lord which made heaven and earth. எனவே இந்த பூமியில் மனிதர்களுக்கு தேவையான சகல ஒத்தாசைகளும் அனுப்பப்படுகிற ஒரு பர்வதம் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். So all the needs, necessities what we have on this earth, all the helps are coming from the hill that is our God. ஒத்தாசை என்று நாம் எடுக்கும்போது அதிலே 2 பகுதிகள் அடங்குகிறது. When you use the word term help, it has got 2 aspects. ஒன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலையேறப்பெற்ற ஆத்மா உண்டு. மற்றொன்று, ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. One, for every soul on this earth, he has got a precious soul and also a body given to us. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. நமக்கு இருக்கிற இந்த சரீரம் ஒரு நாள் மாறி போகும். The body, what we have today, it will be changed one day. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவோ அது மாறாது, அது நிரந்தரமானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். But the soul within us, it is unchangeable, that shall not be changed. ஆத்மா விலையேற பெற்றதாக இருக்கிறது. Soul is very precious. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது என்று. The Lord God says, all the souls on this earth are mine. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவருடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். The Lord made man out of the dust of the ground and breathed in his nostrils. Man became a living soul. ஆனபடியினால் ஆத்மா ஒருபோதும் அழியாது. அது தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால்
அது நித்தியமாக பரலோகத்தில் வாழும், இல்லாவிட்டால் நித்தியமாக அது நரகத்தில் வாழ வேண்டும். Soul will never perish. If it pleases God everlastingly, it will be in heaven. If it displeases God, it will be in hell. மனிதனுக்கு அழிவே இல்லை. There is no man will never be perished. இந்த சரீரத்தில் ஜீவிக்கும்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சில குறிப்பிட்ட காலங்களை கொடுத்திருக்கிறார். God has appointed certain appointed times for every man to live on this earth. இது மனிதனுடைய சரீரத்துக்கு மரண நாள் என்ற ஒரு நாள் உண்டு. அது இந்த சரீரத்துக்கு ஒரு முடிவே அல்லாமல் அது அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு முடிவாக இருக்கார். Just to put an end to the body, there's a time appointed which is called death, but there's no end. இப்படி இருக்க சரீரத்தில் மரித்து விட்டால் அதோடு கூட மனிதனுடைய சரித்திரமே முடிவடைந்து விடுகிறது என்றுதான் பலர் எண்ணுகிறார்கள். If that be so, when people die in the body, people believe like this, the history of that man is closed. சரீரத்துக்கு ஒரு முடிவு உண்டானாலும் மனிதனுடைய ஆத்மாவு முடிவில்லாமல் யுகங்களாக அது ஏதோ ஒரு இடத்தில் வாழத்தான் வேண்டும். Though an end has been put to the body after his death, soul will be living everlastingly somewhere. ஆனபடியினால்தான் இந்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரன், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எழுதுகிறார். That's why this beloved servant of God says, Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில் அவர் சரீரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். Even the Lord Jesus Christ, when he was ministering on the earth, he told, Seek ye first the kingdom of God and his righteousness. All other things shall be added unto you. ஆத்மா வாழும்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் ஒரு மனிதன் தேட வேண்டும். For a person's soul to prosper, a person must seek first of all God's kingdom. ஆனபடியினால் முதலாவது ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சரீரத்துக்கு அல்ல, அவனுடைய ஆத்மாவுக்கு. So a person must not give importance first for the body. First importance must be given to soul. சிலர் சொல்லுவார்கள், இன்றைக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, நீங்கள் ஆத்மா காரியங்களை பார்க்க சொல்லி இருக்கிறீர்களே என்று கேட்கக்கூடும். Some people will say, we don't have belly, we don't have bread for the belly today. You are simply talking about soul. இல்லை அருமையானவர்களே, முதலாவது தேட வேண்டியது சரீரத்துக்கு ஆகாரத்தை அல்ல, உன்னுடைய ஆத்மாவுக்கு வாழ்வையே தேட வேண்டும். No, beloved, first of all you must not seek meat for the body. First of all seek meat for your soul. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அருமை இயேசு சொன்னார். Beloved, Jesus told like this, you should not be caring and burdened about what you shall eat, what you will wear, what you will drink. எனவே ஒரு மனிதன் முதலாவது கவலைப்பட வேண்டியது அவருடைய ஆத்மாவுக்காக இருக்கிறது. So first of all a person must care for his soul. ஆத்மா வாழும்போது அவனுடைய சரீர வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனே அவனுக்கு கூட கொடுக்கிறார். When a person's soul is prospering, all the things which will prosper the body, God himself will give to him. ஆனபடியினால்தான் ஒரு ஆத்மா அவனுடைய வாழ்வை ஒரு மனிதன் முதலாவது கவனத்தில் வைக்க வேண்டும். So first of all man must keep in his mind concerning prosperity of the soul. இந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் ஒரு மனிதனையும் ஆசீர்வதிக்கிறார். On this basis only God is blessing a person. ஆனபடியினால் முதலாவது ஆத்மாவுக்கு மீட்பு தேவை. So first of all soul needs redemption. ஆத்மா பாவத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிறது. Soul is bound by sin. இப்படி பாவம் செய்கிற ஆத்மாவுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. Thus the person who commits sin, the soul will go to hell. அந்த ஆத்மா மரித்து நரகத்தில் போய் சதாகாலமும் வேதனைக்குள்ளாக போகிறது. After the soul dies, it will be seen in the everlasting hell. ஆனபடியினால் முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆகாரம் அல்ல, அவனுக்கு தேவையானது ஆத்ம மீட்பு. So first of all, for man, meat is not needed for the body. The most important thing needed is redemption of the soul. இப்படி ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தேவையாக இருக்கிறது. So for a person's soul there are many blessings needed. ஆத்மா மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. Not only his soul is redeemed and saved, அது இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். till it is on the earth it must have a growth. அது புஷ்டியாக வேண்டும். It must receive fatness. அது பாதுகாக்கப்பட வேண்டும். It must be preserved. மறுபடியும் அந்த ஆத்மா அழிவுக்கு உட்பட்டு விடாதபடி
அது பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Again, that soul may not be corrupted. It must be protected. அது கிறிஸ்துவின் நிறைவான ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். It must receive the fullness of the life of Christ. அதன் பிறகு அது நித்தியமாக ஆண்டவரோடு இருக்க வேண்டும். After that, it must abide with the Lord eternally. இப்படி இந்த ஆத்துமாவுக்கு அனுதினமும் அநேக ஒத்தாசைகள் தேவையாக இருக்கிறது. So, for the particular soul, every day help is needed. ஆத்துமா தேவன் இல்லாமல், தேவனுடைய ஜீவன் இல்லாமல் இந்த பூமியில் அது ஜீவிக்க முடியாது. Soul cannot live on this earth without God, nor the life of God. ஆனபடியினால் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். So David says, I will lift up mine eyes towards the hills, when cometh my help. அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த பூமியிலேயும் இந்த சரீரத்துக்கும் தேவையான ஒத்தாசைகள் அநேகமாக இருக்கிறது. At the same time, there are so many necessities and need for a person on this earth. ஆகாரம் மனிதனுக்கு தேவை. Man needs meat. வஸ்திரம் தேவை. Man needs garments. குடிப்பதற்கு தண்ணீர் He தேவை. needs water to drink. தங்குவதற்கு வீடு தேவை. He needs place for shelter. அவன் இந்த பூமியில சந்தோஷமாக இருக்க நல்ல நண்பர்கள் தேவை. For joyful living, he needs good friends. எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் தன்னை தப்பிவித்துக் கொள்ளும்படி அவனுக்கு பாதுகாப்பு தேவை. To keep away from all evils and dangers, he needs security. இப்படி அவனுடைய சரீரத்திலே வியாதிகள் கஷ்டங்கள் வரும்போது அதற்கு விடுதலை தேவை. So when sicknesses and weaknesses are coming, he needs deliverance. சரீரத்துக்கும் அநேக ஒத்தாசைகள் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. Man needs also help for the body. ஆவிக்குரிய பகுதிக்கானாலும் சரி, சரீர பிரகாரமான பகுதிக்கானாலும் சரி, இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு ஒத்தாசை மிகவும் அவசியமாக இருக்கிறது. Whether spiritual part or physical part of man needs help. இப்படிப்பட்ட ஒத்தாசைகளுக்காக தன்னுடைய சாயலின்படியேயும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை ஆண்டவர் தன்னுடைய கண்களை வேறு எங்கும் திருப்பும்படியாக சொல்லாமல் அவரையே நோக்கும்படியாக சொல்லுகிறார். Just to give this help, the Lord wanted to create man in his own image and likeness. God is telling, do not turn to the right or left, just look unto God for help. நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார். Jesus promised, because I go to my Father, whatever you ask in my name, that I will give it to you. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன். Whatever you ask in my name, that I shall give it to you. இந்த பூமியில் ஜீவிக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, Beloved brother, sister, friends who are living on this earth, உனக்கு எப்படிப்பட்ட ஒத்தாசை தேவையானாலும் நீ உன்னுடைய கண்களை ஏறெடுக்க வேண்டிய ஒரே ஒரு பர்வதம் உண்டு. அதுதான் அருமையான தேவனாக இருக்கிறார். whatever may be the type of help you need, only to one place you must lift up your eyes, that is to the everlasting hills. உன்னுடைய கண்களை அந்த ஒரு பர்வதத்துக்கு நேராக அல்லாமல் வேறு எந்த பக்கம் நீ திருப்பினாலும் அது தேவன் அதை விரும்புகிறதில்லை. Without lifting up your eyes only to the everlasting hills, instead of that, if you turn towards any other direction, God is not pleased. உன்னுடைய ஒத்தாசைகள் சரியான விதத்தில் அது பூர்த்தி செய்யப்படாது. Your helps, what you receive, will not be properly satisfied. ஆனபடியால்தான் இந்த அருமையான தேவனுடைய மனிதன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் என்று தெளிவாக சொல்லுகிறார். That's why definitely clearly this man of God says, I will lift up mine eyes towards the heavenly hills, whence cometh my help? My help cometh the Lord who created heaven and the earth. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் இரண்டாவது ராஜாவாக பணியாற்றின ஒரு மனிதன் தான் இந்த தாவீது. This David was a man who ministered as a great king over the whole land of Israel. தன்னுடைய ஜீவகாலமெல்லாம் அதிகமான நாட்களை அவன் யுத்தத்திலே செலவழித்திருக்கிறான். Most of this time, the span of life, he spent in the battle. ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போகும்போது எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே அந்த மனிதனை பயிற்சிக்கிறார். Every time, whenever he goes for the battle, God himself trained him, exercised him as to how to fight the battle. என்னுடைய கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் அவர் படிப்பிக்கிறார். He is teaching my hands for war. He is teaching my fingers for battle. ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போகும் பொழுதெல்லாம் நான் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று இந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறான். Every time when he is going for the battle, he will lift up an eyes towards the heavenly hills to ask, Lord, should I go for the battle? Should I not go? How to fight the battle? ஆண்டவர் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல
நீ இந்த முறை இந்த விதத்தில் யுத்தம் பண்ணு என்று ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒரு புது புது விதத்தில் அவனை யுத்தம் பண்ணும்படி பயிற்சித்து எல்லா யுத்தங்களிலேயும் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். As a father is teaching a small child, God taught him in such a way you have to go in every implicitly. As speaking to a small child, God spoke to him and helped him. மறுபடியினால் அருமையானவர்களே, நம்முடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் ஜீவிக்கிற சகல ஜனங்களும் தங்களுடைய ஒத்தாசைக்காக கர்த்தர் ஒருவரையே தன்னுடைய கண்களை அங்கேயே ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So beloved people, under the sun, in this earth, whatever may be your need, your eyes must only look to the heavenly hills. That's our God. யாக்கோப்பு நிருபக்காரர் சொல்லுகிறது போல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்தே வருகிறது என்று சொல்லுகிறார். As the writer of James says, every gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. All the good gifts pertaining physically and spiritual, every perfect gift is from above and cometh down from the Father of lights. அவர் பரிசுத்தத்திலே பர்வதமாக இருக்கிறார். He is holy in his mountains. அவர் மகிமையிலே பர்வதமாக இருக்கிறார். He is glorious in mountains. இரக்க சுபாவத்திலே பர்வதமாக இருக்கிறார். He is a mountain in the character of mercy. மன உருக்கத்திலே அவர் பர்வதமாக இருக்கிறார். In compassion he is a mountain. விசுவாசத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் பர்வதமாக அவர் காணப்படுகிறார். In faith he is a rich mountain. சகல நன்மையான எல்லா ஈவுகளுக்கும் அவரே பர்வதமாக இருக்கிறார். He is a mountain for all the good gifts which are coming from above. நாம் அறிந்திருக்கிறது போல, as we have heard, பர்வதம் என்றால் அது ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை காட்டுகிறது. Mount speaks about a high place. அப்படினால் எல்லா நன்மையான ஈவுகளுக்கும் உயர்ந்தவர் தேவன் ஒருவர்தான். அவரை தவிர அதிலே உயர்ந்தவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. So for every good gift to come, there's only one which is above, staying on the mountain. There's no other one above than him. எத்தனை பேர் இதை என்னோடு சேர்ந்து ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept this with me? தேவன் ஒருவரே சகல நன்மைகளிலேயும் உயர்ந்த பர்வதமாக இருக்கிறார். அவருக்கு மிஞ்சின ஒரு பர்வதம் இல்லை என்று எத்தனை பேர் நான் ஒத்துக்கொள்கிறோம்? God himself is the highest mountain. There is no mountain above him for all every good gift. நம்முடைய கரங்களை கம்பீரமாக உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் போது பரலோகத்தில் ஆண்டவரும் அவருடைய தூதர்களும் எவ்வளவு அதிகமாய் கம்பீரித்து ஆமென் என்று சொல்வார்கள். Triumphantly, when we lift up our hands and shout and shout hallelujah, how will the Lord and the angels rejoice in heaven? ஹல்லேலூயா, hallelujah. நீர் மகா தேவன் அல்லவோ, பூமியில் நீர் எந்தன் தேவன் அல்லவோ, நீர் மகா தேவன் அல்லவோ, ஔஷதமானவரும் நீர், இயேசுவே சௌக்கிய காரணரும் நீர், ஔஷதமானவரும் நீர், இயேசுவே சௌக்கிய காரணரும் நீர், எண்ணில் அடங்குவோரே நம்முடைய ஆண்டவர் சகல ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாக அவர் எல்லாரை பார்க்கிலும் பெரியவராக ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் உயர்ந்து இருக்கிறார். Yes, our God is exalted above the heaven, above the mountain, has seen as a God helping everyone in need, rich in everything. இரண்டாவதாக நிலைத்திருக்கும் பர்வதம். Secondly, the mountain that abideth forever. நம்முடைய ஆண்டவர் நித்திய காலமாக நித்திய பர்வதமாக இருக்கிறார். Our God is a hill, everlasting mountain. இரண்டாவதாக ஒரு பர்வதத்தை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு பர்வதம். Secondly, God is introducing another mountain called mountain that abideth forever. இது யார்?
125வது சங்கீதம் முதல் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். When we pay attention to Psalms 125 verse 1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. இந்த உயர்ந்த நித்திய பர்வதமாகிய இந்த தேவாதி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை மாத்திரம் தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு இந்த பூமியிலே ஜீவிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவரும் கூட தன்னை போல அவனையும் ஒரு பர்வதமாக மாற்றி விடுகிறார். the person who trusts on the Lord for everything, who puts his complete confidence upon this everlasting hills, God becomes everything for him. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இந்த பூமியிலே அவர்களை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். They that trust on the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. தேவனை நம்பி ஜீவிக்கிற மனிதனையும் ஆண்டவர் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பர்வதமாக உறுதியுள்ளவனாய், சக்தி வாய்ந்தவனாய், உயர்ந்தவனாய், மேன்மையுள்ளவனாய் ஆண்டவர் மனிதனை மாற்றுகிறார். A person who is trusting on the Lord, God is making him steadfast, strong, high, rich, and many other things. அவரிடத்தில் யாதொரு மாற்றமும் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் கிடையாது. In him there's no change, there's no shadow of partiality. ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படியை ரூபத்தின்படியையும் ஒருவனை தான் சிருஷ்டித்தார். God created one person in his own likeness and image. அந்த ஒருவன் மூலமாகத்தான் இன்றைக்கு முழு உலகமும் ஜன சமுதாயத்தினால் நிறைந்திருக்கிறது. Only because of that one man only today the whole earth is populated. அந்த மனிதன் தேவனுடைய நோக்கத்திலிருந்து விழுந்து சாயலை ரூபத்தை இழந்து போனான். That man fell from the plan of God, lost his image and likeness. ஆனாலும் அன்பிலே மாறாத தேவன், தன்னுடைய நோக்கத்திலே தீர்மானத்திலே மாறாத தேவன் விழுந்து போன இந்த மனிதனை தொடர்ந்து வந்து மறுபடியுமாக தன்னுடைய நோக்கத்துக்கு நேராக அவனை கொண்டு வந்து நிறுத்த சித்தம் கொண்டார். God is unchanging the love. God was unchanging in his purposes. Once again, he want to lift up the fallen man and bring him to the first status. மனிதர் பார்க்கிறது போல தேவன் பார்க்கிறதில்லை. God does not see as man sees. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். Man sees the face, தேவனோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். but God sees the heart of man. முகத்தை பார்க்கும்போது எந்த தேசத்தான், எந்த இனத்தான், எந்த ஜாதி, அவன் எந்த நிலவரத்தில் இருக்கிறான் என்றெல்லாம் பலவிதமான வித்தியாசங்களை இந்த புறமான தோற்றம் மனிதனுக்கு காட்டி கொடுக்கிறது. When you look at the face of a man, you will say this man is from this nationality, he is from this caste, this creed, this language. The outward appearance bring all the results. இதுபோல தேவன் மனிதனை பார்க்கிறது இல்லை. But God does not see a man like this. ஆண்டவருடைய பார்வை எல்லாம் மனிதனுடைய இருதயத்துக்கு நேராகவே காணப்படுகிறது. God's sight is focused to the heart of man. ஆனபடியினால் ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லா மனிதரையும் ஆண்டவர் ஒன்று போலவே பார்க்கிறார். So without any partiality, without any difference, God sees generally all people as one. எந்த மனிதனானாலும் சரி, அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தன்மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்து அவன் தன்னை பின்பற்றுவானால் அவனை ஆண்டவர் தன்னை போல ஒரு பர்வதமாக தனக்கு ஒப்பாக மாற்றுகிறார். Let it be a person of any caste, any creed, any kind of person in any state. When a person trusts on the Lord, God will make him as an unshakable mountain. இப்படி ஒரு மனிதன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கும் போது நாளடைவிலே எல்லா விதத்திலும் அவனை ஒரு தேறினவனாக மாற்றி அவனை மிக சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக ஆண்டவர் உருவாக்குகிறார். Thus when a person is trusting on the Lord step by step, God is making him strong and gives him a maturity. மனிதன் பலவீனமானவன். Man is weak. அவன் என்றைக்கு தேவனுடைய நோக்கத்திலிருந்து விழுந்தானோ அன்றையிலிருந்தே அவன் பலவீனமானவனாக From the மாறிவிட்டான். day he fell from the purpose of God, from that day he has become weak. அவன் தேவனுடைய பார்வையிலே ஞானமற்றவனாக போய்விட்டான். He has become foolish in the sight of God. தேவனுக்கு தூரமாக போய்விட்டான். He has gone far away from God. அவனுடைய துர்க்கிரியைகளினால் மனதிலே ஆண்டவருக்கு சத்துருவாக போய்விட்டான். He became alienated in the mind because of his wicked works. அவன் அழிவுக்குரியவனாக போய்விட்டான். He became corruptible. ஆனாலும் இந்த மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறார். But God loves this man. ஒரு மனிதன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவனை எல்லா விதத்திலையும் விசேஷம் உள்ளவனாக மாற்றி தன்னில் ஒருவனாக தன்னை போல அவனை மாற்றி விடுகிறார். When a person is trusting on the Lord, God is making him precious and will make him like him.
விழுந்து போன மனிதன் தேவனைப் போல வல்லமையுள்ளவனாக மாறும்படி அவன் சில பகுதிகளுக்குள்ளே கடந்து வர வேண்டும். Fallen man, to become powerful as the Lord, he has to go through certain paths. மனிதனை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் சில ஒழுங்குகளை மனிதனுக்கு வைத்திருக்கிறார். To bless man, God has kept certain orders. தன்னுடைய இஷ்டம் போல எந்த வழியில நடந்தாலும் ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரை போல மாற முடியாது. அதற்காக தேவன் இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று மனிதனுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வகுத்து A கொடுத்திருக்கிறார். person cannot simply receive blessing and living as he likes. God has kept certain orders and disciplines. When if you live like this, you'll be blessed. எப்படி இருந்தால் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்துல முக்கியமாக ஒரு 4 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Pointingly, importantly, we find there are 3 verses I want to show as to how God can bless a person if a person goes in that way. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். God told Abraham, I will bless thee and I will multiply thee. எப்போது இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கிடைத்தது? When did Abraham receive this promise? ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்தை நோக்கி விசுவாசத்தோடு அவன் எல்லாவற்றை விட்டு வேறுபரிந்து வந்த பிறகுதான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். When Abraham left his country, this kindred, his father's house, and came to the place where the Lord showed him, when separating himself, that is the time the Lord blessed him. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசி. Genesis chapter 12, verse from 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த ஆபிரகாமை மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இந்த வார்த்தை உண்டாகிறது. Not only to Abraham, God is giving this promise to every person living on this earth. எந்த மனிதனானாலும் சரி, அவன் தன்னுடைய தேச பற்றை விட வேண்டும். Let it be any man, he must leave his nationality feeling. அவன் தன்னுடைய ஜனத்தின் மேல் உள்ள ஜாதி பற்றை விட வேண்டும். He must have the feeling of the kindred. தன்னுடைய தகப்பன் வீட்டின் மேல் உள்ள மாமிச பற்றை விட வேண்டும். He must also leave the carnal binding of the father's house. இந்த பாஷை பற்று, அவனுடைய ஜாதி பற்று, அவனுடைய மாமிச பற்று, இந்த எல்லா பற்றையும் விட்டு விழுந்து போற ஒரு மனிதன் தேவனை பற்றி கொண்டு அவர் காண்பிக்கிற வழியில் நடப்பானானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். When a person leaves the country feeling the feeling of the kindred and the feeling of the fathers, the carnal bindings, when a person goes to the place where the Lord shows, then the Lord says, surely I will bless thee. நன்மையான எல்லா ஈவும் பரத்திலிருந்து வருகிறது, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாற்றமும் வேற்றுமையின் நிழலும் கிடையாது. All good gifts and perfect gifts are from the Father of lights. In him there's no variableness, no partiality. யாரெல்லாம் இந்த பூமியில் கடாந்தரத்தில் எங்கு இருந்தாலும் சரி இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு வருகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். Let it be any man living in the any ends of the earth. Looking at him, the Lord says, if you come in these orders, surely I will bless thee. இந்த அனுபவத்துக்கூடாக வராமல் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறது தவறு. Without coming to this experience, I want blessing. If you expect it, it's somewhere you have gone wrong. இப்படி ஒரு வேறுபாடு முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவையாகும். First of all, a person needs a separation like this. இரண்டாவதாக ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கட்டளைகளை அவனுக்கு கொடுக்கிறார். Secondly, to bless a person, God is giving him statutes. உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களை நான் வாசித்தால் அதை நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். Deuteronomy chapter 28, first 3 verses. If you read, you can understand. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள கவனமாக இருப்பாயே, ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். And it shall come to pass if thou hearken diligently unto the voice of the Lord thy God, to observe and do all his commandments which I command thee this day, then these blessings shall come upon thee. எல்லா ஆசீர்வாதங்களை வாசிக்க சமயம் இல்லை. நீங்கள் அதை குறித்து கொண்டு வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்க. No need, there's no time to read all the blessings. Take the points and go and read at home. இந்த பூமியில் ஒரு மனிதன் ஜீவிக்கும்படியாக அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ
எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். For a person to live on the earth, whatever things he need, God has kept everything there. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆயத்தமாக இருந்தால், கவனமா இருந்தால், இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வரும். If thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, to observe to do all his commandments which I command thee this day, then all these blessings shall overtake thee. மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். God is commanding that all people should repent. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தின் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். God is commanding that all people must be baptized in the name of the Father, Son, and the Holy Ghost. பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு புறப்பட வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறார். God gave a command, don't depart from Jerusalem till you have been endued with the power from on high, which is the promise of the Father. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் அப்போஸ்தல ஊழியர்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். Spirit anointed people must have fellowship with the apostles. God is commanding them. இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாக இருந்தால், இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். If thou shalt hearken diligently to the voice of the Lord thy God and observe to all his commandments, then all these blessings shall come upon thee. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நேசிப்போமானால், அவரிடத்தில் அன்பு கூறுவோமானால், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. Beloved, if we love our Lord, then his commandments are not grievous to us. அன்பு கூறாத போதுதான் அவருடைய கற்பனைகள் பாரமாக தோன்றும். When you don't love only, the commandments will be burdensome. நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியை பார்த்து தீர்க்கதரிசி சொன்னான், இத்தனை வருடமாக நீ குஷ்டமாக இருக்கிறாய், உன் குஷ்டரோகம் போகும்படி நீ போய் யோர்தான் நதியிலே 7 முறை முழுகு என்று சொன்னான். Looking at the leper called Naaman, prophet told him, so long you're a leper, for you to be healed of leprosy, go and dip yourself in the waters. அவருடைய கற்பனைகளை கவனித்து பாருங்கள். Just see his commandments. யோர்தான் நதியில போய் 7 முறை முழுகு. Go to river Jordan, dip 7 times. இங்க இருக்கிறவர்களுக்கு சொன்னால் 7 முறை இல்ல, இந்த வெயில் காலத்துல 7000 தடவை கூட முழுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கு. The people, if you tell to the people here, not 7 times, people are willing to even to dip themselves 7 times because of the heat weather. மிக லகுவான பிரமாணம். Very easy commandment. ஆனால் அதை அவன் கைக்கொள்ள அதற்கு கீழ்ப்படி அவனுக்கு மனதில்லை. But he did not have mind to hearken to it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்படியோ அவன் உணர்த்தப்பட்டு கீழ்ப்படிந்த போது ஜீவிய காலமெல்லாம் அவனுக்கு இருந்து வந்த அந்த நிந்தை அன்றைக்கு நீங்கி போயிடுச்சு. Somehow, when he hearkened to that word, that reproach what he had eternally, that was removed. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவானாக மாறினான். He became a channel of blessing. ஒரு சிறிய கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. A small obedience brought a great blessing. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் மிக லகுவானைகள். All God's commandments are very easy. என் சுமை லகுவானது, My burden is easy. அப்படினால் நாம் அதற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தால் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். Wholeheartedly, implicitly obey, God will give all the blessings. மூன்றாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் வாசித்தால், Thirdly, 2 Samuel chapter 6 verse 11 and 12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். பெட்டி நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். Because of the ark of the Lord blessed that family. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய வீட்டில் ஒரு பெட்டி உங்களுக்கு தேவை. If you have to be blessed, you need an ark in your house. எத்தனையோ பெட்டிகள் வீட்டில் இருக்கிறது. You know there are so many cases in the house. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெட்டியோ அது ஒரு வித்தியாசமான பெட்டியாக இருக்கு. But the ark in this mentioned here is a different ark. இது உடன்படிக்கை பெட்டி. This is the ark of the covenant. இந்த பெட்டியின் நிமித்தம் ஆண்டவர் அந்த ஓபேத் ஏதோம் என்ற அந்த மனிதனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். Because of this ark, God blessed that person called Obed-Edom. எவ்வளவு காலம் இந்த பெட்டி அந்த வீட்டுக்குள் இருந்ததோ அவ்வளவு காலம் வரைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். How long this ark abided in that house? Till then, this family was blessed. அந்த பெட்டி அங்கிருந்து போன பிறகு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டுக்கு இல்லை. When the ark was taken out, the blessing also departed. அந்த ஆசீர்வாதம் தாவீது நகரத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. The blessing went to the city of David. இந்த பெட்டி எதை காட்டுகிறது? What does the ark reveal to us? இது அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வசனத்தின்படி தேவனுடைய ஊழியர்களோடு வைத்திருக்கிற
ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. This speaks about spirit anointed people having union and fellowship with the servants of God. அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி உண்டு. There's the Ark of the Covenant. அதிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது. And there's also the golden pot that had manna. 2 கற்பனை பலகை இருக்கிறது. 2 tables of stones. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. Aaron's budded rod. இதற்கு மேல ஒரு கிருபாசனம் இருக்கிறது. Over that a mercy seat. ஏக அடிப்பு வேலையாக 2 கேருபீன்கள் அங்கே இருக்கிறது. Plated with gold, you see 2 cherubims. இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் உடன்படிக்கை பெட்டி. All these joined together, it's called the Ark of the Covenant. மறுபடியினால் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வசனங்களை இரவும் பகலும் அதை நேசித்து வாசித்து பாதுகாத்து கொள்ள. So spirit anointed child of God, day and night he must read the word of God and preserve it. அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். Walk in love. சரீரம் ஒரு நாள் இது மறுரூபமாக உயிர்ப்பிக்கப்படும் என்றதான அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவர்கள் ஜீவிக்க வேண்டும். They must also live. One day this body will be redeemed. With that hope of resurrection they must live on this earth. அதோடு கூட கிருபாசனமாகிய இயேசுவோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு இயேசுவுக்குள்ள தன்னை மறைத்து பாதுகாத்துக் கொள்ள. With that they must have union and fellowship with the mercy seat of the Lord Jesus Christ. They must be preserved under him. அதனோடு கூட சேர்ந்து 2 கேருபீன்கள் ஏக அடிப்பு வேலையாக செய்யப்பட்டிருக்கிறது. With the beaten work, there are 2 cherubims are made. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தேவ ஊழியர்களோடு உள்ள ஐக்கியம் பாதுகாப்பு மிக அவசியம். Till you're on this earth, the most important thing, your fellowship with the servants of God. இந்த அனுபவத்தை தான் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This experience is called the Ark of the Covenant. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தரோடும் கர்த்தருடைய ஊழியர்களோடும் தங்களுடைய ஐக்கியத்தை ஜாக்கிரதையாய் பாதுகாக்க வேண்டும். Every child of God to be blessed, they must have fellowship with God and his servants. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாக இருக்க வேண்டும். Day and night they must be pleasing in God's word. அதுதான் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். That's the golden pot that had manna. அன்பு என்ற கற்பனைக்குள்ளே ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். They must preserve themselves with the commandment which is called love. முதலாவது முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்திலேயும் பிறகு தண்ணீர் அன்பு கூறுகிறது போல மற்றவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். First of all, wholeheartedly loving the Lord, then as you love yourself, love your neighbor. இதுதான் 2 கற்பனை. This speaks about the 2 tables of stones. அதோடு கூட பரிசுத்த ஆவியினால் என்னுடைய சரீரம் ஒரு நாள் மீட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஜீவிக்க வேண்டும். And one more thing, he must live with that hope. One day, by the anointing of the Holy Ghost, my body will be redeemed. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. Our fellowship is with the Father and his Son, the Lord Jesus Christ. நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருங்கள். You also have fellowship with us. இந்த அனுபவம் தான் ஒரு உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியை ஒருபோது நீங்கள் விட்டு விடக்கூடாது. But don't leave away the Ark of the Covenant. இந்த பெட்டி தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிற பெட்டி. This Ark of the Covenant is the root cause for all the blessings. எத்தனை பேர் இன்று முதல் இந்த பெட்டியோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்? How many of you are going to preserve the blessing with this Ark today? எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாறும்படி இந்த பெட்டி தேவை என்று உணர்த்தப்படுகிறோம்? How many of you have really been felt and you're convicted that this Ark is needed for your blessings? அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதை பார்க்கிறார். நிச்சயமாக அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். Such people, let us lift up our hands. God is seeing from heaven above. Truly, He'll preserve us from that experience. Hallelujah! Hallelujah! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. அடுத்ததாக இன்னொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு வழி உண்டு. Nextly, there's also another way to receive blessing. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நீங்கள் வாசித்தால், Exodus chapter 20, the last 3 verses. மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்கு. You make an altar. You make an altar by earth. வாசியுங்கள். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்கவே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். In all places where I record my name, I will come unto thee and bless thee. இது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் கொடுக்கிற 4வது ஒரு காரியம். This is the 4th point he is giving to receive God's blessings. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த பூமியில் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Every child of God, till you live on this earth, in this body, you must be always exalting, recording the name of God. நீ நடக்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கிற போதும் நீ படுத்துக் கொள்ளுகிற போதும் நீ விழிக்கும் போதும்
உன் வீட்டு வாசலிலேயும் உன் நிலைக்கால்களிலேயும் உன் கையிலேயும் உன் நெற்றிக்கு இடையிலேயும் இதை ஞாபகக்குறியாக கட்டிக்கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். God told, as you're going out, coming in, uprising, sleeping, lying down, working, putting on your hands, putting on your forehead, you have to put this. The Lord gave a commandment like this. கர்த்தருடைய வசனங்களை உங்களுடைய வீட்டில் அந்த வாசல் காலிலே எழுதி வையுங்கள். God's word must be put in the lintel posts. நிலை சட்டத்திலே எழுதி It வையுங்கள். must be put in the doors. எப்போது கர்த்தருடைய நாமத்தை எந்த இடத்திலேயும் பிரஸ்தாபப்படுத்த ஆயத்தமாயிருங்கள். Always be prepared to proclaim God's word. வெட்கப்பட வேண்டாம். Don't feel shy. என்னை குறித்து நீ வெட்கப்படுவாயானால் நான் தூதர்களோடு வரும்போது உன்னை குறித்து நானும் வெட்கப்படுவேன் If என்று you're going to ஆண்டவர் feel சொன்னார். shy for my name, when I'm going to come with my angels, I will feel shy for you. நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலேயும் உங்களுடைய வீடுகளிலேயும் நீங்கள் போகிற இடங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இரு. In your house, in your work spot, in your houses, wherever you go, be proclaiming the name of the Lord. நீ எங்க பிரஸ்தாபப்படுத்துகிறாயோ அங்கே நான் வருவேன். Wherever you record my name, there I will come there. பாருங்கள், ஒரு தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வருகிறார். See, our God is coming from heaven to bless a person on the earth. என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். Wherever you record my name, there I will come and bless you. இந்த 4 காரியங்கள் குறிப்பாக ஒரு மனிதன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் ஒரு பர்வதமாக மாறுவதற்கு தேவையாக இருக்கிறது. These 4 points are more needed for a person to be blessed so that he may become a mountain that abideth forever. அவனுக்கு ஒரு மாறுபாடான எல்லா சந்ததியை விட்டும் அவருடைய கிரியைகளை விட்டும் ஒரு வேறுபாடு தேவை. He needs a separation from the untoward generation. ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு நடக்கும்படி தன்னை அவன் ஒப்படைக்க வேண்டும். He must surrender to hearken all God's commandments. பரிசுத்தாய் பெற்று பரிசுத்தவான்களோடு தன்னுடைய ஐக்கியத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Receiving the Holy Ghost, he must maintain fellowship with the saints of God. போகிற எல்லா இடங்களிலேயும் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Wherever he goes, he must be going on proclaiming the name of the Lord. இப்படி செய்கிறவர்களை ஆண்டவர் அசையாத ஒரு பர்வதமாக இருக்கும்படி ஆண்டவர் ஒரு மனிதனை மாற்றுகிறார். Those who do like this, God will make a man so that it will be a mountain that will abide forever. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். They that trust in the Lord shall be like Mount Zion, which cannot be removed but abideth forever. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னார். I have kept the Lord always before me, because he is in my right hand, I shall not be moved, David said. தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் சில தவறுகள் வந்தது. Even David's life certain errors came. ஆனால் நம்பிக்கையை அவன் கர்த்தர் மேல் இருந்து விட்டு விடவில்லை. He did not leave the hope which was on the Lord. மறுபடியுமாக கர்த்தருடைய கரத்தில் விழுகிறார். Again he is falling in the hand of the Lord. ஆண்டவர் அந்த மனிதனை தூக்கி நிறுத்துகிறார். The Lord is making him to stand upright. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஒருபோது விட்டு விட வேண்டாம். never leave the trust on the name of the Lord. யோபு சொல்லுகிறார், தனக்கு உண்டான எல்லாம் நஷ்டப்பட்ட போது இவ்விதமாக ஒரு அறிக்கை கொடுக்கிறார். Job says, when he lost all the things, he is giving such a confession. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். Even if he is going to slay me, yet I will have my hope upon him. எப்போது இந்த வார்த்தை யோபுக்கு உண்டாயிற்று? When did this word come to Job? 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. Chapter 13 verse 15. யோபுக்கு உண்டான எல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று. All Job's belongings got lost. அவருடைய விவசாயம் போய்விட்டது. He lost the growth in the field. ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் போய்விட்டது. Lost his cattle, he lost his cows, he lost his camels. 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். Lost all 10 children. வீடு 4 மூலையிலையும் காற்றடித்து இடிந்து விழுந்தது. From all 4 directions winds blew, house was destroyed. அவனுக்கு இருந்த எல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று. All his belongings got destroyed. அவனுடைய மனைவியும் கூட அவனை வெறுக்கிறாள். Even his wife is hating him. அந்த யோபுடைய சரீரத்திலே வியாதி வந்து ஆரோக்கியத்தை அவன் இழந்தான். Even Job got sickness in his body, he lost his health also. இப்பொழுது ஒன்றும் கிடையாது. Now there's nothing. ஒன்றே ஒன்று இருக்கிறது. Only one thing is there. உயிர். Only the life is அவருடைய there. சரீரத்திலே உயிர் மட்டும் இருக்கிறது. Only the life is there. இதை பார்த்தபோதுதான் யோபு மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து இந்த உயிரையும் விட்டுவிடு. Looking at this only Job's wife says, curse God and leave this breath also. இந்த சூழ்நிலையில் அவருடைய நண்பர்களும் கூட அவனை விட்டு போய்விட்டார்கள். In this situation, even his beloved friends left him. யோபுவை ஆறுதல்படுத்த ஒருவரும் இல்லை. No one to comfort Job. ஆனால் யோபுடைய அறிக்கையை பாருங்க. See the confession of Job. வாசியுங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்,
ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அல்லேலூயா. Hallelujah. அவர் என்னை கொன்று போட்டாலும் இந்த உயிர் மட்டும் மீதியா இருக்கிறது, இதையும் அவர் எடுத்துக்கொண்டாலும் நான் அவரை நம்பியே என்னுடைய உயிரை விடுவேன். Only this life is remaining, breath is remaining. Though he slays me, yet I will trust him and trust him. இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாக கொள்வானானால் அவனை ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு பர்வதமாக மாற்றுகிறார். Thus, if a person in all circumstances, situations, he will trust on the Lord in all times, God will make him as a unshakable mountain on the earth. இதை குறித்து நான் பிறகு உங்களுக்கு சொல்லுவேன். I will talk about this afterwards. அடுத்ததாக நிலை மாறும் பர்வதங்கள். Nextly, the mountain that will change. இந்த நிலை மாறக்கூடிய பர்வதங்கள் எதை காட்டுகிறது? What about this mountain? What about this mountain speak? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. Isaiah chapter 54 verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். The mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace be removed, saith the Lord that hath mercy on thee. மலைகள் விலகி போகும், Mountains shall depart, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், hills may be removed, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. but my kindness shall not depart from thee. நீ என்னை நம்பி ஜீவிப்பாயானால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. If you trust and live, my kindness shall not depart from you. பிரியமானவர்களே, இந்த பர்வதங்கள் எதை காட்டுகிறது? Yes, beloveds, what does this mountain reveal? நாம் எதன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறோமோ, தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு எதன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறோமோ அவைகள் எல்லாம் நிலை மாறும் பர்வதங்களாக இருக்கிறது. Leaving God in whatever place you trust on, or let it be any object, God says they are hills which will be removed. உதாரணமாக, For example, 52வது சங்கீதத்தை எடுத்து வாசிக்கலாம். let us read Psalms 52, 7-8வது வசனத்தை வாசி. 7-8 verses. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். போதும். Lo, this is the man that made not God his strength, but trusted in the abundance of his riches, and strengthened himself in his wickedness. தேவனை தன்னுடைய பலனாக எண்ண நம்பாமல் He did not make God as his strength. தன்னுடைய செல்வத்தை நம்பி ஜீவிக்கிற கூட்டத்தார், A group of people trusting in the abundance of the riches. அவர்கள் சன பொழுதிலே பாதாளத்துக்கு போய் விடுகிறார். In a moment, they'll go to hell. யோபுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், You read Job chapter 21, அதில் மிக தெளிவாக நான் வாசிக்கிறேன். very clearly we read. அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் அநேகவற்றின் மேல் தங்களுடைய நம்பிக்கை வைத்து செழித்து ஜீவிக்கிறார்கள். ஆனால் சனப்பொழுதிலே அவருடைய பர்வதங்கள் எல்லாம் மாறி போய்விடுது. They are keeping the trust on the earth for so many things, but in a moment they lose everything. தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட அருமையான நண்பனே, உன்னுடைய நம்பிக்கையை நீ செல்வத்தின் மேல் வைக்காத. Beloved friend, who's created the very image of God, don't put your trust upon your riches. உன்னுடைய நம்பிக்கையை உன்னுடைய கணவன் மேல் வைக்காதே. Don't keep your trust upon your husband. கணவனிடத்தில் அன்பாயிரு, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திரு, ஆனால் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்துக்கொள். Love your husband, obey your husband in all aspects, but your trust must be upon the Lord. மலையை போல பர்வதத்தை போல 500 கிலோ வெயிட்டுள்ள ஒரு கணவனா இருந்தாலும் ஒரு நாள் அவர் மாறி போய் விடுவார். Like a mountain, like a hill, maybe your husband like 500 kg heavy person, he will be changed. ஒரு நாள் ஒரு சகோதரி இப்படி சொன்னார். One day one sister came and told me, என்னுடைய வீட்டுக்காரர் வரட்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இவர்களுக்கு மனஸ்தாபம் வந்தபோது என் வீட்டுக்காரர் வரட்டும், அவர் ஒரே ஆள் 10 பேரை அடித்து விடுவார், நான் அவருக்கு சொல்லுகிறேன். One sister told they had a misunderstanding with a neighbor, a small quarrel. She told, let my husband come, he can beat 10 people together. இந்த அம்மாவுடைய நம்பிக்கை எல்லாம் 10 பேரை அடிக்கக்கூடிய பலனுள்ள தன்னுடைய கணவன் மேல் தான். This sister, she had the confidence about a husband who can beat 10 people. அந்த பர்வதம் நிலை மாறும். That hill will be removed. இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய கணவனை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறதான எத்தனையோ சகோதரிமார்கள் உண்டு. There are so many sisters, women who have lost their husbands. They are removed. தன்னுடைய மனைவியை இழந்து
தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ புருஷன்மார்கள் உண்டு. There are so many husbands in a confused state, lost their wives. பிள்ளைகளின் மேல் நம்பிக்கை வைத்து பிள்ளைகளை இழந்து போய் தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. So many parents loving the children, trusting on the children, they have lost the children in a confused state. பெற்றோர்களை இழந்து திக்கற்றவர்களாக தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. So many children like orphans, confused, having lost their parents. தங்களுடைய பணத்தை நம்பி அதை இழந்த போது தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. So many people lost their riches, they are seen in a confused state. கண்ணால் காணக்கூடியவைகள் அனைத்தும் அனித்தியமானவைகள், நீ அவைகளின் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வைக்காதே. All the things what you see on the eyes, they are temporal. Don't keep your trust upon them. அவைகள் எல்லாம் நிலைமாறும் பர்வதங்களாக இருக்கிறது. All these are hills which will be removed. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம், நீ நம்ப வேண்டிய ஒரே ஒரு நபர் உன் தேவனாகிய கர்த்தர். Beloved brother, sister, do not keep your trust upon anyone. The only place you keep your trust is upon the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனை பேர் இந்த தீர்மானத்துக்குள்ள நம்ம ஒப்படைக்கிறோம்? How many of us can be surrendered to this decision? இன்று முதல் என்னுடைய நம்பிக்கை என் தேவனாகிய கர்த்தர் மேல் மாத்திரமே. From today, my trust is only upon my God. முரட்டு குணமுள்ள புருஷர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Let it be rebellious husbands. Bible says, wives obey your husbands. சத்துருக்களை நேசியுங்கள். Oh, love your enemies. துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Pray for them that persecute you. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless them that curse you. மற்றவர்களிடத்தில் அன்பாயிருங்கள். Love everyone. எல்லாம் செய்யுங்கள். Do all these things. தான தர்மம் செய்யுங்கள். Give alms for people. எல்லாரிடத்திலே ஐக்கியமா இருக்க பிரயாசப்படுங்கள். Try to have fellowship with all people. யாவரோடு சமாதானமாயிருங்கள். Have peace with all men. நம்பிக்கையையோ கர்த்தர் மேல மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். Your trust must be only upon the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man. Blessed is the man who keeps his trust on the Lord. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் வேறு எந்த பக்கமும் வைக்காதே. Do not keep your trust upon in any direction. நமக்கு நிலையும் உறுதியுமான ஆத்தும நங்கூரமாக ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். Our God, who is the anchor of our soul, who is steadfast in our hope. நங்கூரம் போடப்பட்ட கப்பல் பாதுகாக்கப்படுகிறது போல இந்த தேவனாகிய கர்த்தர் மேல் உன்னுடைய நம்பிக்கை வைத்து இந்த பூமியிலே ஜீவிப்பாயானால் எந்த வல்லமைகளும் உன்னை சேதப்படுத்த முடியாது. How ship is anchored in the port and that's not be shaken. In the same way, when you anchored in the hope of God, no power can shake you. என்றைக்கு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானவைகளை உன்னுடைய புயபலமாக நீ எடுத்துக் கொள்ளுகிறாயோ அப்பொழுதே கர்த்தரை விட்டு நீ விலகி விடுகிறாய். The day you trust on man, when you put your hand upon the strength of man, that same moment you depart from God. விபச்சார பாவத்தை விட ஒரு மோசமான பாவம் தான் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விட்டு மற்றவைகளின் மேல் நம்பிக்கை வைப்பது. Leaving the trust upon God, trusting upon other things is a greater sin even than adultery. தாவீது அந்த தவறு செய்யும்போது அவனுடைய குமாரன் ஒருவன் தான் மரித்தான். When David committed the sin, only his one son died. முதலாம் நாளாகமம் 21 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். First Chronicles முதலாம் நாளாகமம் 21 chapter 21. தாவீது ஜனத்தொகையின் மேல் யுத்தம் பண்ணுகிற புருஷர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த ஜனத்தொகையை என்ன சொன்ன போது அது நிமித்தம் செத்தவர்கள் 70,000. David, when he trusted on his army and chariots, when he told to count the people, that day 70,000 people were killed. நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? He said, I have committed sin. What does the poor sheep do? தாவீது தன்னுடைய தவறுக்காக மனஸ்தாபப்படுகிறார். David had repentance for his sins. அதுபோலதான் நமக்கு வியாதிகள் கஷ்டங்கள் வருகிற நேரத்திலும் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல மாத்திரம் வைக்க வேண்டும். வேறு எந்த பக்கம் நீங்கள் நம்பிக்கையை திருப்பினாலும் அது பெரிய தவறு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். In the same way, when you're going through trials and difficulties, your trust must be only upon the Lord. If you trust upon any other direction, that's the greatest sin what you do. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? Did not the Lord say, I am the Lord that healeth thee? நானே உன் பாவங்களை மன்னிக்கிற இரட்சகர் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? Did not the Lord say, I am the Savior that can forgive your sins? நானே உன் இரட்சகர், நானே உன் மீட்பர் என்று சொன்ன அதே ஆண்டவர்தான் நானே உன் பரிகாரி என்று சொன்னார். The Lord who told, I am your Savior, I am a Redeemer. The Lord says, I am the healer. உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்கள் ஒரு வாத்தியாரிடத்தில் போகிறது இல்லையே. For your forgiveness of sins, you don't seek after a teacher. பாவ மன்னிப்புக்காக ஒரு வைத்தியரிடத்தில் நீங்கள் போகிறது இல்லையே. To get forgiveness of sins, you don't go to a doctor. வேறு எங்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இல்லையே. You cannot get forgiveness of sins in any other place. அதே போலதான் சரீரத்திலே வியாதி வந்தாலும் அதற்கு ஒரே ஒரு இடம்தான்.
In the same way, when you have sickness in your body, there's only one place. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பரிகாரியாக இருக்கிறார். The Lord God is your healer. இன்னும் சிறிது நேரத்துக்குள்ளாக நாம் இந்த ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய முகங்களை ஒருமுகப்படுத்தி நிறுத்த போகிறோம். Within some time, unitedly we are going to take our eyes towards our Lord. யாரெல்லாம் தங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல மாத்திரம் வைக்க தீர்மானித்து ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். Those who are surrendering themselves to lift up their eyes towards the Lord, God is going to bless them. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விட்டு நீக்கி ஆரோக்கியத்தால் நிரப்புவார். Let it be any type of sickness to be cast out. God will command health. ஆனபடியினால் நிலை மாறக்கூடிய பர்வதங்களின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டாம். So let us not keep our trust upon hills that will be removed. நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நீ நம்பாதே. Do not trust a man whose breath is in the nostrils. எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். What is he to be counted? ஆனபடியினால் இந்த பூமியில இருக்கிற எல்லாமே நிலை மாறக்கூடியவைகள். All the things what you see on the earth will be removed. நம்முடைய நம்பிக்கையை அவைகளை விட்டு திருப்புவோம். Let us take our direction, attention to other things. நான்காவதாக ஒரு பர்வதத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Fourthly, I want to tell you another hill and finish it. இந்த நான்காவது பர்வதம் எது? What is the fourth hill? இதுதான் உருகி போகிற நிர்மூலமாகுகிற பர்வதம். Oh, this is the mountain that will melt and that will be destroyed. எடுத்து வாசியுங்கள். Please read சங்கீதக்காரரின் புத்தகம் 97வது சங்கீதம் Psalms 97, 5வது வசனத்தை வாசி. 5th verse. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. The hills melted like wax at the presence of the Lord, at the presence of the Lord of the whole earth. அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்க. The same also read Isaiah chapter 62, 64 verse 2. தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். As when the melting fire burneth, the fire causeth the waters to boil, to make their name known to their adversaries, that the nations may tremble at thy presence. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பர்வதங்கள் உருக்கப்பட வேண்டிய பர்வதங்கள். These mentioned hills are to be melted. அவைகளை உருக்குவது ஒன்றே ஒன்றுதான். Only one thing can melt it. தேவனுடைய பிரசன்னம். The presence of the Lord. பர்வதங்கள், the hills, உருகி போகும். they'll be melted. ஆண்டவரே, நீர் வானத்தை கிழித்து இறங்கி இந்த பர்வதங்களை உருக பண்ணும். Lord, tear the heavens, come down and melt the mountains. அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுகிறது போல உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த பர்வதங்கள் உருகுவதாக. As the hills melted like wax at the presence of the Lord, in before your presence, let this mountains be, hills be melted. இந்த பர்வதங்கள் எதை காட்டுகிறது? What does this hills reveal? இதுதான் நம்முடைய பிரச்சனையாகிய பர்வதங்கள். This speaks about the hills which are our problems. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். Oh thou great mountain, what art thou before Zerubbabel? Thou shalt become a plain. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். Not by might, not by power, but by the Spirit of the Lord. சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியானவர் குடியேற்றுகிறவராக எழும்புகிறார். Enemy will come like a flood. That is the time Spirit of God raise up a standard against him. கர்த்தர் எழும்பும்போது சத்துருக்கள் சிதறண்டு போகிறார். When God arises, all enemies will be scattered. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அனுதினமும் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து நீ ஜீவிக்கும் போது, according to the words what you heard today, and keep your eyes towards the heavenly hills, and you live every day, என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல ஆண்டவர் உன்னுடைய ஜீவியத்தை உறுதிப்படுத்துகிறார். God will confirm your life, make you steadfast like a mountain that will abide forever. பரிசுத்தத்திலே உன்னை ஒரு பர்வதமாக நிலைத்திருக்கக்கூடிய உறுதியான பர்வதமாக மாற்றுகிறார். God will make you steadfast to abide forever like a mountain of holiness. நம்பிக்கையை விட்டு விடாது. Don't leave your hope. அதைரியத்துக்கும் சோர்வுக்கு இடம் கொடாது. Don't give place for weariness and discouragement. உன்னுடைய நம்பிக்கையை அவர் மேலேயே வைத்து விடு. Let your hope be only upon him. கர்த்தர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை என்று தைரியமாக அறிக்கையிடு. Boldly say, only God is my hope. அவர் பரிசுத்தர்,
ஆனபடியினால் அவரால் அழைக்கப்பட்ட நீயும் நிச்சயமாக பரிசுத்தவானாய் மாறுவார். He is holy. You are called by him. Truly, you also become holy. ஆனபடியினால் பரிசுத்தத்திலே உன்னை ஒரு பர்வதமாக, So, making you a hill, a mountain in holiness. விசுவாசத்திலே உன்னை ஒரு பர்வதமாக, Making you a mountain in faith. நம்பிக்கையிலே உன்னை ஒரு பர்வதமாக, Making you a hill in the hope. அன்பிலே உன்னை ஒரு பர்வதமாக, Making you a mountain in love. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சீயோன் பர்வதமாக ஆண்டவர் மாற்றுவார். God will make you as a mountain of Zion which will abide forever. நீ இப்படி மாறும்போது, When you become like this, இவ்விதமாய் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நீ அவரிடத்துல நெருங்கும் போது when you trust on the Lord and go close to him, என்ன சம்பவிக்கும்? what will happen? உனக்கு இந்த பூமியில் எதெல்லாம் பர்வதம் போல காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் மெழுகு போல உருகி போகும். When you live like this, whatever things you see in your eyes like mountain, by the presence of the Lord, they'll be melted away. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்தினாலே உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை தந்து ஆவியிலே உன்னை பலமுள்ள மனிதனாய் உள்ளான மனுஷனிலே வல்லமையுள்ளவனாய் மாற்றி சகல பர்வதங்களும் உனக்கு முன்பாக சமபூமியாகும்படி கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்துகிறார். God will anoint you, give you the strength of the unicorn, and the Lord will make you strong, so that all the mountains standing against you will be scattered and destroyed, and God will make you to stand upright. பில்லி சூனியமா மந்திர கட்டுகளா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். நீ ஒரு செருபாபேலாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதராக தேவனை நம்பி ஜீவிப்பாயானால் உனக்கு முன்பாக நீ இருக்கிற இடத்திலே அவைகள் சமபூமியாகும். Let there be any witchcraft of magical powers before Zerubbabel, like that big mountain. If you trust on the Lord by the Spirit of God, those powers will be made plain. நீங்கள் எத்தனையோ மந்திர கட்டுகளையும் பொல்லாத ஆவிகளையும் நிர்மூலமாக்கி இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுக்கிறவர்களும் ஜெயத்தை கொடுக்கிறவர்களுமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். God will make you as a person to overcome magical powers, evil powers, to overcome and to give victory for others. எத்தனை பேர் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இந்த பூமியிலே வேண்டும் என்று விரும்புகிறோம்? How many of you desire such experience on this earth? நான் ஒரு செருபாபேலாக இருக்க வேண்டும். I must be a Zerubbabel. நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக ஜீவிக்க வேண்டும். I must live as a person anointed on this earth. சில நேரங்களில் உங்களோடு சில பொல்லாத பாவம் பர்வதம் போல எழுப்பி நின்று உங்களால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அது உங்களை அதைரியப்படுத்திக் கொண்டிருக்கலாம். In your life, certain sinful characters may be tormenting you like a very big mountain and discouraging you. உங்களுடைய வியாதிகள் பல வருடமாக உங்களை அதைரியப்படுத்திக் கொண்டிருக்கலாம். Your sickness for many years, it may be discouraging you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய பாஸ்டர் ஒருவர் பின்னால் இருக்கிறார். There's a pastor above us. எத்தனையோ வருடமாக அவரை ஆஸ்மா வியாதியில அவர் போராடி கொண்டிருந்தார். So many years he was battling with asthma sickness. ஒரு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது One day when he was suffering like this, ஒருவர் வந்து இத்தனை வருடமாக இந்த வியாதி உங்களை பிடித்து இப்படி ஆட்டுகிறதே என்று சொன்னார். one servant of God came met him and told, so many years this spirit asthma is tormenting you. அவர் கொடுத்த பதில் என்ன? You know what's the answer he gave? நான் அந்த வியாதி கிட்ட மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படல, இத்தனை வருடமா அந்த வியாதி எனக்கிட்ட மாட்டிட்டு ஏன் தான் இவரை போய் பிடிச்சோமோ என்று தடுமாறி கொண்டிருக்கிறது. You know the answer what he gave, I am not suffering because of asthma. That power is suffering, thinking, why did I come and get stuck with this man? எத்தனை பேர் வியாதியை பார்த்து இன்றைக்கு அப்படி அறிக்கையிட போகிறீர்கள்? How many of you are going to do such a confession looking at the sickness? வியாதி வியாதி என்று நீ பயப்படாதே. Don't be afraid telling it's a நீ sickness. கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன். If you're a person trusting on the நீ Lord, அசைக்கப்படுவது தேவ சித்தம் அல்ல. it's not the will of God that you may be shaken. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினால் அவைகள் மெழுகு போல உருக போகிறது. Today by the Spirit of God, that will be melting like a wax. இன்றைக்கு உனக்கு பர்வதம் போல உன்னால் காணப்படுகிறதான உனக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா பொல்லாத பிரச்சனைகளும் எல்லா பொல்லாத வல்லமைகளும் உனக்கு முன்பாக சமபூமியாக்கப்பட போகிறது. Today all the wicked powers, wicked problems before you are going to be made like plain. இதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் எழும்பி நிற்போம். Those who believe shall be all stand up. இன்றைக்கு நான் என்றென்றைக்கும் அசையாத நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பர்வதம் போன்ற ஒரு உறுதியான ஜீவியத்தை இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறார்? Today how many of you desire, Lord, I want to live such a life where to trust on thee so that I may abide forever. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய போராட்டத்தில் விடுதலை பெறுவதற்காக அங்கும் இங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. If you trust on the Lord for your difficulties and strife, you did not run here and there. அசைந்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஜீவியத்தை இன்றைக்கு
அசைக்கப்படாத ஒரு ஜீவியமாக ஆண்டவர் ஸ்திரப்படுத்த போகிறார். Those who are shaken here and there, God is going to make them unshakable people. சில பாவத்தோடு போராடி பொல்லாத ஆவிகளோடு போராடி ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Are you suffering, battling with certain sins and wicked powers? இந்த குறிப்பிட்ட ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று போராடி கொண்டிருக்கிறீர்களா? With a particular spirit, I don't got deliverance. Are you suffering like this? அது உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் போல் காணப்படுகிறதா? Maybe is it like a very big mountain before you? அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அதைரியம் உண்டாகிறதா? When you look at that, are you discouraged? உங்களுடைய வியாதி ஒரு பர்வதம் போல நின்று கொண்டிருக்கிறதா? Is your sickness a very big mountain before you? உங்களுடைய உறவினர்கள் மூலம் உண்டான பிரச்சனைகள் சண்டைகள் ஒரு பர்வதம் போல காணப்படுகிறதா? The problems and quarrels which came before your relatives, are they like mountains? உங்களுடைய எதிரிகளை கண்டு பயந்து உயிருக்கு பயந்து பயந்து ஜீவிக்கிறீர்களா? Looking at your enemies, are you afraid of running away from them? எதுவா இருந்தாலும் சகலமும் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. Let it be anything. This is the time all the powers are going to be destroyed. இந்த நேரத்தை குறித்துக் கொள்வது தேவன் அல்ல, நீங்களே. This time is not God which is appointing it. You have to do it. நீங்களும் நானும் தான் இந்த நேரத்தை குறித்துக் கொள்ள வேண்டும். You and me must point this time. ஆண்டவர் எப்போதும் ஜெயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். God is willing to give victory always. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Horse is prepared for the day of battle, but the victory is of the Lord. குதிரைகளே ஜெயத்துக்காக ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். Oh horses, prepare yourself for the battle. அபிஷேகம் பெற்ற அருமையான குதிரைகளே, தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற குதிரைகளே, ஜெயத்துக்காக ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். Yes, anointed horses who trust on the Lord, prepare for the battle. இதோ கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார். No, God has brought you victory. இன்று முதல் கர்த்தர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை. From today, only God is my hope. என்னுடைய நம்பிக்கையை இனி வேறு எந்த பக்கமும் நான் திருப்புகிறதில்லை. I am not going to turn my hope to any other direction. கண்களை மூடி ஒத்தாசை வரும் பர்வதமாகிய சீயோனில் வாசமாயிருக்கிற அந்த தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவரிடத்தில் இந்த அறிக்கையை சொல்லிக் கொண்டிருப்போம். Closing our eyes, looking toward the heavenly hills, from whence cometh the help, Zion, shall we all make this confession. ஆண்டவரே, கொன்று போட்டாலும் நீரே என்னுடைய நம்பிக்கை. Lord, though I be slain, you are my hope. நான் உம்மை மாத்திரமே நம்பி ஜீவிப்பேன். I will only trust thee and live on this earth. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் காணப்படுகிற அந்த மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள், அதன் பின்னால் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அலறிக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறதை என்னுடைய ஆவியிலே என்னால் உணர முடிகிறது. As you are speaking this word boldly from the depth of your heart, in your life and outside, magical power, witchcraft, those evil powers are trembling. I feel in my spirit. பயப்படாதே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற உன்னை இன்று முதல் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் ஒரு பர்வதமாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி ஸ்திரப்படுத்துகிறார். Fear not, the Lord says, you are trusting on the Lord. God is making you as a mountain that shall be shaken. You will be abide forever and ever, and the Lord is anointing you. தேவனோடு உறவாடிக் கொண்டே இருங்கள். Be speaking with the Lord. கண்களை திறக்க வேண்டாம். Don't open your eyes. ஆண்டவரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருங்கள். Lift up your supplication to the Lord. கர்த்தாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். Lord, not by might, not by power, all things are by the Spirit of the Lord. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். Looking at the problem, tell like this, oh thou great mountain, who art thou? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். I will trust in the Lord. I will anointed by the Lord. You will become a plain before me. Shabala rabaha tudabalaria shiramana yinabo shirabala rabakaturayina yinabo shirabala rabakati shiro yinabo tudabalaria yinabo shabalaria. அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுகிறது போல ஆண்டவர் வானத்தை கிழித்து உனக்காக இறங்குகிறார். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல உருகுகிறது. How wax is melted before fire, God is tearing the heavens. He is coming down. All your problems are getting melted. உன்னுடைய பிரச்சனைகளை உருக்கக்கூடிய ஒரு தேவ அக்கினி உனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. Our fire of God is coming to melt away your problems.
உன்னுடைய ஆவியிலே உன்னுடைய மனதிலே பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற ஆவிகளை அழிக்கும்படி ஆண்டவர் உன்னுடைய மனதில ஒரு அக்கினியை போடுகிறார். Against your mind, against your heart, the spirit which work against holiness. Right now, God is sending fire in your mind. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, உனக்கு முன்பாக சகல பர்வதங்களும் நிர்மூலமாக்கப்படத்தான் வேண்டும். You are a child of God. Before you, all the mountains must be destroyed. எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ அதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சவால் விட்டு இவ்விதமாக சொல்லுங்கள். Whatever burdening you, in the name of Jesus, give a challenge and say like this. பெரிய பர்வதமே, Oh thou great mountain. பெரிய பர்வதமாகிய வீண் சிந்தனைகளே, Oh vain thoughts, the great mountain. பெரிய பர்வதம் போல இருக்கிற வியாதியே, Oh sickness which is the great mountain. பெரிய பர்வதம் போல இருக்கிற கடன் பாரமே, Oh debts which are the great mountain. இயேசுவின் நாமத்தினால், In the name of Jesus. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால். All open your mouth and say, in the name of Jesus. இயேசுவை நம்பி ஜீவிக்கிற எனக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். I who believe on the Lord, before me you will become a plain. என்ன கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த அல்ல தேவனிடம் இடமே. வானமும் பூமியும் படைத்த என் கண்கள் ஏறெடுப்பேன். என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை 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 ஏறெடுப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பர்வதங்கள் சமபூமி ஆகிவிட்டது. Yes, beloved, today many mountains have become plain. இப்பொழுது கவனித்து பாருங்கள், உங்களுடைய வியாதி அங்கே இல்லை. Now you touch and see, your sickness is not there. எதை குறித்து உங்களுடைய இருதயத்திலே பெரிய பாரத்தோடு இருந்தீரோ அந்த பாரம் உங்களை விட்டு நீங்கி போயிற்று. For what cause you are so burdened out, right now the burden is removed. அவைகளுக்கு என்ன சம்பவித்தது? What happened? பர்வதங்கள் போல் காணப்பட்டு உங்களை அதைரியப்படுத்தின அந்த பிரச்சனைகளுக்கு என்ன சம்பவித்தது? What happened to problems which was discouraging you like mountain? நீங்கள் கர்த்தரை நம்பினீர்கள். You trusted on the Lord. ஆண்டவர் உனக்காக அவருடைய கிருபையை, அவருடைய அக்கினியை அனுப்பினார். God sent His grace and fire for you. அவருடைய அபிஷேகத்தை அனுப்பினார். He sent the anointing. வெள்ளம் போல எழும்பின அந்த சத்துருவுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியான உனக்காக எழும்பினார். Enemy who came like a flood, Spirit of God raised up as a standard for you. எல்லாம் மெழுகு போல உருகி போயிற்று. All got melted like wax. இனி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேடினாலும் காண மாட்டாய். Hereafter the word of God says, even if you search you will not find நீ it. தேடினாலும் காண மாட்டாய். Even if you search you will not find it. மலைகள் மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, இல்லை மாறி புவி அழிந்திடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, மாறிடுமோ அவர் கிருபையினாலோ, ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலோ, ஆறுதல் எனக்கவரே.
Let us pray. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த 2ஆம் நாள் கூட்டத்தின் பார்வைப்படுத்தபடினால ஸ்தோத்திரம். நேற்று இன்று மாறாத தேவன் எங்களிடத்தில் கடந்து வந்து சர்வ வல்லமையோடு எங்களிடத்தில் செய்த எல்லாவிட மகத்துவமான கிரிகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்கும்படியாக விட ஜனத்தை விட சமுத்திரம் கூட்டி சேர்த்தபடினால ஸ்தோத்திரம். இன்றைக்கு விட சத்தியத்தை கேட்கும்படியாக ஜனங்களுக்குள்ள கத்தாவே செய்த எல்லாவிட மகத்துவமான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம். காலாகாலங்களாக மனுப்புத்திற்கு மறைக்கப்பட்டதான ஆண்டவர் இந்த சத்தியத்தை இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியான் மூலமாக பரிசுத்த அப்போஸ்தலர் மூலமாக சத்தியத்தை விட ஜனத்துக்கு வெளிப்படுத்தினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பர்வதங்களை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவர் நித்திய பர்வதத்தை குறித்தும் அசையாது நிலைத்திருக்கிற பர்வதத்தை குறித்தும் நிலைமாறுகிற பர்வதத்தை குறித்தும் நிர்மூலமாகிற பர்வதத்தை குறித்தும் கர்த்தாவே நம்முடைய ஜனத்தோடு வேத வசனத்தின் வாயிலாக தெளிவாக நீர் பேசினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பலவிதமான பிரச்சனையோடு வந்ததான ஜனங்கள் கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தா பெரிய பர்வதமோ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக சமபூவா என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தாவே அக்கினிக்கு முன்பாக மெழுகுவது போல எல்லா பிரச்சனைகளையும் பரிகரித்தபடினால ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையும் நம்முடைய ஜனத்துக்கு விடுதலை கொடுத்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற நிலவரத்தில் வந்ததான ஜனங்கள் கர்த்தாவே நித்திய நம்பிக்கை உள்ளவளாக அசையாத நிலைத்திருக்கிற பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும்படியாக தேவரீர் ஜனத்துக்கு உதவி செய்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எப்பொழுது ஏறெடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாக உங்களுடைய ஜனத்தினுடைய கண்கள் மீது எப்பொழுது நம்பிக்கை வைத்து எப்போதும் மீது மாத்திரங்கத்தாவே ஆண்டவரே நம்பிக்கை ஏறெடுத்து ஒவ்வொரு நாளுக்குள்ளா ஜீவிக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நீ தந்த எல்லா விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். விட ஜனத்தை ஆசீர்வதித்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக்கும். பரிசுத்தவான்களை அதிகமாய் பலப்படுத்தும். உடன் நாம் இந்த தேசத்தில் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் மையப்படும்படியாக தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.